சீமான் அவர்கள் தமிழ்நாட்டுல எந்த தொகுதியில வேணாலும் நின்று இருக்கலாம். ஆனா ஏன் காரைக்குடி தொகுதியை தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியுமா? ஒரு தொகுதியோட அரசியல் மாற்றத்தை வெறும் பேச்சால மட்டும் இல்லாம புள்ளி விவரத்தாலையும் நிரூபிச்சு காட்டியிருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான் நம்ம காரைக்குடி. 2016 இந்த மண்ணுல நாம் தமிழர் விதைச்ச விதை வெறும் 5300 வாக்குகள் தான். ஆனா அடுத்த 5 வருஷத்துல எந்த பெரிய பின்புலமும் இல்லாத துரைமாணிக்கம் அவர்கள் நாம் தமிழர் சார்பா நின்னப்போ அந்த வாக்குகள் அப்படியே அசுர வேகத்துல வளர்ந்து 24,000 தொட்டுச்சு. பணம் கொடுக்காம அதிகாரம் இல்லாம வெறும் கொள்கையை மட்டும் நம்பி ஒரு தொகுதி 11% வாக்குகளை ஒரு கட்சிக்கு வாரி வழங்குதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. காரைக்குடியோட படித்த இளைஞர்களும் விழிப்புணர்வுள்ள மக்களும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆக சிறந்த சாட்சி. தம்பிகள் நின்னப்பவே காரைக்குடி மக்கள் இவ்வளவு பெரிய அன்பை கொடுத்திருக்காங்கன்னா அந்த படையின் தளபதியே அண்ணன் சீமானே நேரடியா களம் இறங்கலான்னு அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு காரைக்குடி மேல அவர் வச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மரியாதை மற்றும் நம்பிக்கைன்னு தான் சொல்லணும். இது வெறும் தேர்தல் போட்டி மட்டும் இல்ல, மாற்றத்துக்காக போராடுற ஒரு போராட்டக்காரனுக்கும் பழைய அரசியல் முறைகளுக்கும் நடக்கக்கூடிய நேரடி யுத்தம். எத்தனையோ ஜாம்பவான்கள் முட்டி மோதிய இந்த மண்ணுல என் நிலம் என் மொழி என் மக்கள்னு ஒற்றை கொள்கையோடு நிற்கக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் 2026 காரைக்குடி தொகுதியில ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள நுழைவாரா? உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.